முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போ தான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்கல, அதையும் அமுத்துக்கம்மா. அப்போ தாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். நேரம் மாலை 5 மணி. இடம் மாமி வீட்டு வாசல். ஜொலஹா ஜொலஹா மாவுமாவனும் தெருவில் நின்றுக்கிட்டு தான் அலருவாக, வீட்டுக்குள்ளேயே வராதவளாட்டா. என்ன வா கூப்பிட்டேன் கேட்க மாட்டேன். இப்போ வீட்டுக்குள்ளே வரணும்னா ஷூவெல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கணாமா. என்ன 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 சரியில்லை, என்ன நோம்பு திறக்க போகிறாமா, போயிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும்னா போட்டு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கப்படாது, மீட்டிங்கில் இருப்பேன். எங்க போறிய? என்ன மீட்டிங்கு? அம்மா ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு இது பண்ணிட்டு வருவாம்மா, போய்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வருவான். ஃபோன் அடிச்சுட்டே இருக்கப்படாது பிரதா. வாங்க, உங்களுக்கு யாரு ஃபோன் அடிக்கிறது? கதவு திறந்து வைக்கிற வந்து படுத்துக்கிறங்க. ஆமா, தட்டிக்கிட்டு வைக்கப்படாது, திராவியாக்கப்படுது, படுத்துருவேன். நான் எப்படி சொல்ல, இப்படி அடிக்க மாட்டியா? அடிக்கிறதுக்கு போன்ல காசு இருந்துல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. 3 நாளா சொல்றேன் ரீசார்ஜ் பண்ணி விடுக்காண்டு. பண்ணி விட்டா தானே அடிக்கலாம். போங்க, போயிட்டு வாங்க. சரி சரி ஓகே போய்ட்டுறா. இப்போ எல்லாம் நோம்பு திறந்து சாப்பிட்டே இருங்க. ஆமா, அமேசான் காட்டுக்குள்ளைக்கு சாப்பிட்டி ஆக்கிறாங்க. போவியா? என்ன அடுத்தது யாரு? பேரை மாத்திட்டாலும் தேவலமா. என்னடி உச்சி குடும்பி ஆளைய காணா? எங்க வீட்ல நேரமே சரியா இருக்குது ஜோகாமா. என்ன பண்ணிக்கிறா? நோம்பு திறக்க என்ன? வாடா சுட்டுக்கிட்டு இருக்கிறேன். வாடாவா? சரி சரி, நானும் தாமா நீங்க போய் நின்ற கடையில இவ்வளோ கூட்டம் வாடாக்கு. வாடாவே திங்காத ஜனங்க வேண்டாம். அவ்வளோ வந்துட்டேன். ஆமா சரி, நான் தர்றேன் உனக்கு. எங்க உங்க மாமியா நல்லா இருக்கிறாங்களா? அவளுக்கு என்ன பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு அங்கிட்டு தான் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவளுக்கு என்ன கேடு? உங்க மாமியா எப்படி இருக்கிறாங்க? அவளுக்கு என்ன என்ன ஜெயின்ஸா வந்தாளா? ஆளே காணமே, கோச்சுக்கிட்டு போனவதான். காணமே, எத்திர கொள்ளு முதலி படுத்து நிக்கிது. எல்லா கள்ள மொழியும் எவள்கிட்டையும் பேசக்கூடாது, நேரா போயிடணும் விரண்டு. ஜலஹா, உங்க ஒரு வேஸ்ட் பீஸ் ஒன்று இருக்கு தெரியுமா உனக்கு? யாருண்டு? நம்மளை தான் வாய கிளறாலும் அல்லாண்டு போயிடணும். யாரடி வச்சு கொடுப்பி? போய்கிட்டு இருக்குது பாரு. எங்க கூப்பா கிடைக்கா? வேகமா போறமே. செருப்பு பிஞ்சு போயிரும். ஆமா, அவ்வளவுதான் சொல்லுவேன். இன்னைக்கு கூப்பா கடை லீவு. சண்டை போட வைக்காத. வாங்கினது பத்தலை போலக்கு நேத்து. சரி சரி, இது கிளம்ப கோச்சுக்கலாமா? ஆமா, நம்ம அப்படியே பழகிக்கிறோம். இதே இன்னைக்கு திராவிட தொழுவ போற வரியா? 8:30 மணிக்கு. சைத்தான்லாம் தொழுவ போய் என்ன பண்ண போகுது? அத ஒரு ஜின்னு கேக்குது பாரு. வரியா இல்லையா? சும்மா படுவிட இது பண்ணிக்க கூடாது. வர்றண்டி உச்ச கொட்டுட்டு நான் போகும்போதே மறந்துடாம கூட்டிக்கிட்டு போ. என்ன ஆமாண்டி, போன வருஷமெல்லாம் நின்று தொழுவி களைச்சு போச்சு. சாத்துக்குடி ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு வா, 2 லிட்டர் பாட்டில் இல்லாம குடிச்சுக்கிட்டே தொழுவணும். தொழுவ வர ஆள் மாதிரி தெரியல. போன வருஷம் கூட ஜொலகாவே படபடன்னு வருதுண்டா. ஏன்டி ஜொலகா? நான் எப்ப சொன்னேன்? நீ சொன்னா மறந்துட்டா. வல்லாரக்கீரையை வாங்கி தின்னு நோம்பு முடிஞ்சவனே எல்லாம் நம்ம பக்கமெல்லாமா திரும்புறாளோ. எங்க உங்க மாமியா? கள்ளமொழி நல்ல உலட்டமுல இப்பாக ஈக்கிறாங்களா இல்ல எங்கிட்ட தொலைஞ்சிட்டாங்களா? எங்க தொலைய போற? அதெல்லாம் சரி போன தனியா போவாது எங்கேயும். நீ மூடே உன் வாய. என்ன எங்க அக்கா மகள போ, ஒன்னும் போல அவனுக்கு சும்மா இவன் ஓட்டிட்டு. யாருக்கு யாருடி அக்கா? அயோக்கி அம்மா, இது பண்ணிக்காம கரெக்டா சொல்லு. சாத்துக்குடி ஜூஸ் வேணுமா? ரோஸ் மில்க் கரைச்சு கொண்டு வருவா. கடப்பாசிலாம் போட்டு வாட்டர் மேல சின்ன சின்னதாக வெட்டி போட்டு கொண்டு வரேன். ஆஹா, வெரி குட் அடி. சொல்லும் போதே நல்லா கிடி. இனிப்பை மட்டும் கொஞ்சம் கம்மியா போடு. ரொம்ப கம்மியா போட்டுறாத. லேசு சுகர் தான் எனக்கு இருக்குது. கொஞ்சம் கம்மியா போடு, கொஞ்சோண்டு. நேற்று தானே சண்டை தெருவுன்னு ஆரம்பிச்சு, அதுக்குள்ள எப்படி நம்ம பேசிருக்கிறாளோ? ஒண்ணுமே நடக்காதாப்புல. கேளுங்களேன். அக்கம் பக்கம்னா அப்படித்தான் இங்கே. அதுக்காக அடிச்சுக்கிட்டே கேளுமா. ஆமா, தொழுவ போறோம் இன்னைக்கு நாங்கள் வரலாம். நீ வர்றியா? இது எப்பயிலேருந்து? நான் எப்போதும் வீட்டில் தொழுவுறேன், இன்னைக்கு பள்ளியாசலுக்கு போகலாங்கிறா உச்சி குடும்பி. ஆமா, நீ தண்ணி கொண்டு வந்துடுற. நீ எல்லாம் குடிக்க இடையில தாவம் அடிக்கும். 20 ரக்காய் தொழுவுற ஆலிம்சா கூட சொட்டு தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாருமா. வருவா 3 ரக்காய் தொழுவா, காலை நட்டி போட்டு படுத்துருவா. ஜூஸ் கேட்குறா, தண்ணி கேட்குறா. இன்னும் இப்போ பசியாவது பண்ணி கொண்டு வர வாடி. நோ அப்போ நான் கஞ்சி நிறையா குடிச்சிருவேன், அதனால எதுவும் செல்லாது. நல்லா வேணாம், வந்த வேலையை மறந்துட்டேன். நான் எம்முளிச்சங்கா வாங்க வந்தேன். அரபியப்பா அங்கே துடிச்சுக்கிட்டு நிற்பாரு. நான் போயிட்டு வர்றேம்மா.
கூட நின்றாக்கா அப்போ இது வந்துடும் மதுசரினாலே வந்துடும் பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒன்றாக்கா. மாமி ஜெயிச்சா நெத்தில விட்டாலும் மாமி ஊடலாம் இருட்டா பூட்டி கிடக்க. எங்கடி கண்ணம் சொல்ல திறந்து தாண்டி இது வாசலில் விளக்கு போடாமல் வச்சுக்கிறா உட்படாதவ. கூப்பிடுங்க மாமி. ஜெயின்ஸாக்கு கொஞ்சம் இருட்டுண்டா பயம், அதான் கதவெல்லாம் சாத்தி வச்சுக்கிட்டு சிக்கன் நிற்கிறா பிள்ளைக்கு. அப்படியா மம்மி? அப்பனா நான் கூப்பிடுறேன் ஜெயின்ஸாவை. ஜெயின்ஸா ஜெயின்ஸா கதவை தரமா. யாரு வாசல்ல கத்துறாப்புல தெரியுது பேரை சொல்லி. குட்டி மிஸ்ஸா போய் பாடுறா யாருண்டே. அம்மா நானே நோம்பு திறந்து காய்ச்சி போய் தலை உப்பா கிடக்குறேன். இப்பதான் என்னை கூப்பிடுவா. நீ தான் நோம்பு இல்லைல்ல, போய் யாருன்னு பாரு. எதுக்கெல்லாம் நோம்பு பிடிச்சதும் பிடிக்காததையும் கம்பேர் பண்ணிக்கிட்டிக்கிறான் பாருவன் உட்படாதவன். யாருப்பா இது? அப்படி பதினாறு பேர் நான் தாண்டி வந்துக்கிறேன், ரசீதா வந்துக்கிறேன்டி. லைட்டை போட்டு வாசல் லைட்டை. அது விளக்கு பீஸு போயிடுச்சுமா, மாத்த நம்பி நினச்சிட்டு நிற்கிறேன். ஒருத்தனும் சிக்க மாட்டேங்கிறேன். ஏன்டி தொழுவ வரல இப்படி இருந்துக்கிட்டிக்கிறா? இந்த எதுமா செத்த நேரத்தில் வந்துடுறம்மா, நல்லா இப்பயே விட்டுட்டு போய் அதிகமா போவோம்மா தொழுவுறதுக்கு. ஆஹா லட்சணம் மூலமாக்கிறா ஜெயின்ஸா. வயசுல அழகா லட்சணமா இப்போ ஒழுங்கு அப்படி போயிட்டா. ஆமா ஆமா இந்த வயசுல லட்சணமா அம்மா அதான் சொல்லாதே மாமி. உனக்கு என்னாடி தெரியும்? இப்போ உள்ள ஃபேரன் லவ்லியே இந்த மசர் லவ்லியே போட்டுக்கிட்டு வெள்ளை ஆக்கிறோ. நான் அப்பவே வந்து வெள்ளைக்காரன் கலரு. அதான் எனக்கு மைலா டவுட்டு. போ வாங்க ராத்தா, வந்து ரொம்ப நாளாச்சு உங்களோட பார்த்து. இன்னைக்கு தான் வர்றீங்களோ? ஆமாவுல எங்க மாமா நோம்பு திறந்து விட்டு அப்படியே வீட்டிலே தொழுது படுத்துடுறது. இன்னைக்கு தான் வரலாமேன்னு வந்தோம். என்ன பண்ணுறீங்களா? இருக்கிறோம். அங்கே என்ன பண்ணுறிய? நானும் நல்லா இருக்கிறாங்களா? தம்பி என்ன பண்ணுது? இருக்கிறாங்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அங்கே எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? என்னம்மா ஜோலா நல்லா இருக்கிறியா? என்ன பண்ணுறீங்களா? உச்சி குடும்பி என்னடி ஆளே மாறி போயிட்டா? எங்க நோம்பு நோம்புல நீந்துறேன் கடந்து. நீந்துறான் தண்ணிக்குள்ளே ஒட்டிக்கு நோம்ப உட்படாத வந்தா தொழுவ மாட்டாளுவோமா. அரை மணி நேரம் இப்படியே பேசியே தொழுவ போயிடும். நீங்கள் தொழுவிட்டீங்களா? என்ன சரி வந்தம்மா ஒரு 4:30 தொழுனேன். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போமே, அடித்து பார்த்துட்டு சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் பார்த்துட்டு ஒரு விசாரிச்சுட்டு அப்படி திரும்ப போய் ஒரு 4:30 தொழுவேன். இப்படித்தானே போகுது திராவியா. பெண்கள் பகுதியில் சத்தம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து வந்த நோக்கத்தை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய வீடு பள்ளி என்பது, இதில் வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம், தவிர்த்து கொள்ளலாம். இந்த குட்டி பிள்ளை உட்காந்து கத்தாள் உள்ள ஓண்டு அது அம்மா சொல்கிறாங்க. நம்மளோட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பெரிய மனுஷன் பேசுவாங்கன்னு தெரியும் தானே. சரிம்மா நான் இன்னும் வந்து தொழுவலை. நாங்களும் ஒரு தொழுவணும், ஒரு 8 ஏதாவது தொழுவிட்டு வர்றேன். வாசலில் உட்காந்துருங்க, போகும்போது பேசிட்டு எவ்வளோ நேரம் வேண்டாம். ஆமாம் விட மாட்டாங்க. சரி நாங்களும் தொழில் வர்றோம், நீங்களும் தொழில் போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே இடத்துல ஆரம்பிப்போம்.